இரும்பு இதயம் கொண்ட யாத்ரிகன் வீரன் என்ற வாகனம். ஒரு காலத்தில் தொழில்நுட்பம் உச்சத்தில் இருந்த ஒரு மாநகரத்தில் வீரன் என்று பெயரிடப்பட்ட ஒரு லாரியானது மற்ற வாகனங்களைப் போல் அல்லாமல் ஒரு தனித்துவமான இரும்பு இதயத்துடன் உருவாக்கப்பட்டது. வீரன் தானாகவே சிந்திக்கும் உணரும் திறன் கொண்ட உலகின் மிகச்சிறந்த என்ஜினியரிங் அறிவால் உருவாக்கப்பட்ட ஒரு படைப்பு. அதன் மாபெரும் டர்போசார்ஜ்டு டீசல் என்ஜின் அதன் உடலின் மத்திய பகுதியில் ஆழமாக பதிந்திருந்தது. இது வெறும் இயந்திரம் அல்ல, இது பேரிரைச்சலுடன் கூடிய ஒரு சக்தி மையம். இது பூமி பந்தில் உள்ள எந்த பொருளையும் இழுத்துச் செல்லும் ஆற்றலை கொண்டிருந்தது. அதன் கியர் பாக்ஸ் சக்கரங்களுக்கு சக்தியை விநியோகிக்கும் ஒரு நுணுக்கமான நெட்வொர்க். எப்போதும் சாலையின் தன்மைக்கேற்ப ஏற்றமா இறக்கமா சமமானதா என்று அதன் கியர்களை, அதாவது பற்சக்கரங்களை மிக துல்லியமாக மாற்றிக்கொண்டே இருந்தது. இதன் மூலம் மைலேஜை மேம்படுத்துவதும் அதிகபட்ச சக்தியை வெளிப்படுத்துவதும் சாத்தியமானது. வீரனின் மிகவும் கவர்ச்சிகரமான அம்சம் அதன் சஸ்பென்ஷன் அமைப்பு ஆகும். அதன் சக்கரங்கள் ஏர் சஸ்பென்ஷன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தின. அதாவது சுருள்வில்லுக்கு பதிலாக காற்று பைகள் இருந்தன. இந்த காற்று பைகள் பாதையின் கரடுமுரடான தன்மையை கண்டறிந்து நொடிகளில் காற்றில் நிரப்பப்பட்டோ அல்லது காலி செய்யப்பட்டோ சரக்கு எவ்வளவு கனமாக இருந்தாலும் அதை பாதிக்காமல் சமநிலையில் வைத்திருந்தன. அதன் ஒவ்வொரு டயரும் சாலை மேற்பரப்பில் உள்ள மிகச்சிறிய மாற்றங்களை கூட உணர்ந்து வீரனுக்கு தேவையான பிடிப்பு மற்றும் திசை திருப்பும் தகவல்களை வழங்கியது. வீரன் சௌகரியமாக இருந்தாலும் அதன் பிரேக்குகள் அபாயகரமானவை. ஏர் பிரேக் சிஸ்டம், இதில் அழுத்தப்பட்ட காற்று ராட்சத பிரேக் ட்ரம்ஸ் அல்லது டிஸ்குகளை அழுத்தி எந்த வேகத்திலும் எந்த சுமையிலும் வீரனை உடனடியாக கட்டுக்குள் கொண்டு வரக்கூடியவை. வீரன் தனது என்ஜினுக்குள் உள்ள பிஸ்டன்களின் சீரான அசைவுகளையும் என்ஜின் ஆயில் பம்ப் என்ஜினின் நரம்புகளில் எண்ணெயை பாய்க்கும் ஓசையையும் தனது சொந்த இரத்த ஓட்டம் போலவே உணர்ந்தது. அது ஒரு தனிமையான இலக்கை நோக்கி பயணித்து கொண்டிருந்தது. அழிவின் விழுந்திலிருக்கும் ஒரு தொலைதூர மலை கிராமத்திற்கு முக்கியமான மருத்துவ பொருட்களை கொண்டு செல்ல வேண்டும். அதன் ரேடியேட்டர் கண்கள் போல என்ஜினின் வெப்பநிலையை கூர்ந்து கவனித்து வீரனின் உஷ்ணமான உழைப்பினால் ஏற்படும் அதிகபட்ச வெப்பத்தை கட்டுப்படுத்த குளிர்ச்சியான திரவத்தை எப்போதும் சுழற்சியில் வைத்திருந்தது. வீரன் செங்குத்தான மற்றும் வழுக்கும் மலைப்பாதையில் ஏறியபோது அதன் டிஃபரென்ஷியல் கியர் இடது மற்றும் வலது சக்கரங்களுக்கு வெவ்வேறு வேகங்களில் சுழலும் சக்தியை அனுப்பியது. இதனால் ஒரு சக்கரம் மற்றொன்றை விட மெதுவாக சுழல முடியும். இது வளைவுகளில் சுழலும்போது டயர்கள் நழுவாமல் பிடிப்பை வழங்க உதவியது. இது வெறும் ஒரு வாகனமாக இல்லாமல் ஒரு பொறுப்பான இரும்பு இதயம் கொண்ட யாத்ரிகனாக தனது பணி நிறைவடையும் வரை ஓயாமல் தனது என்ஜினின் உரிமைய சத்தமே அதன் வாழ்வின் மந்திரமாக ஒலித்தது.